ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்துள்ளாங்க. சிக்கனமா இருக்கிறதுலையும் அதே நேரம் உரிய நேரத்துல பிறருக்கு உதவி பண்றதுலையும் விருச்சிக ராசிக்கு நிகர் விருச்சிக ராசி தான். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு குரு 8ல வருது, அஷ்டமஸ்தானத்துல வருது. வருகின்ற சித்திரை 28ஆம் தேதி மே 11 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 1:20 மணிக்கு குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி விருச்சிக ராசிக்கு நல்லதா? கண்டிப்பா நல்லதில்லை. அஷ்டம குருவை நல்லதுன்னு யார் சொல்ல முடியும்? யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஆமா, அஷ்டம குரு வந்ததுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துதான் தெரியும். அது எந்த ராசிக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இல்லையா? ஆனா அதே நேரம் இந்த குருவால சில நன்மைகளும் இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான். 40% நன்மைகள் நிச்சயமா உண்டு. சரி, முதல்ல கெடுதல்களை பார்ப்போம். உத்தியோகத்துல நெருக்கடி இருக்கும். இஷ்டமற்ற இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிருதங்கத்துக்கு 2 பக்கமும் இடி அப்படின்னு சொல்ற மாதிரி கீழே பணிபுரியவங்கிட்டையும் சிக்கல் இருக்கும், அதே சமயம் மேல பணிபுரியறவங்கிட்டையும் சிக்கல் இருக்கும். அதாவது உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களுக்கு விரோதமா விளங்குவாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல நீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யற பணியாளர்களை நீங்க நம்பிடலான்னு சொல்லுவோம். ஏன்னா குருவோட பார்வை இந்த 4ஆம் இடத்துக்கு விழுது. அதனால நீங்க நிச்சயமா அவங்கள நம்பி ஒரு சில காரியங்கள் ஆற்ற முடியும். ஆனா பணியிடத்துல கவனமா நீங்க இருக்கணும். உங்க வேலையில குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் குரு அதிசாரமா 9ஆம் இடத்துக்கு போறதுனால, வக்ரமும் பெற்றிருக்கிறதுனால இந்த 3 மாசம் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கும், ஒரு நிம்மதியை உண்டு பண்ணும். அதனால உத்தியோகஸ்தர்கள் மற்ற மாதங்கள்ல எச்சரிக்கை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நிச்சயமா எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும். குறிப்பா டிம்பர், விவசாயம் சார்ந்த பொருட்கள், அதே நேரம் ஆலயம் தொடர்பான பொருட்கள், இந்த வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும். அவங்களுக்கு லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் நஷ்டமும் ஏற்படலாம். அதனால அவங்க மிகுந்த கவனத்தோட தொழில் செய்ய வேண்டியது அவசியம். அதே நேரம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில், குவாரி சம்பந்தப்பட்ட தொழில்கள், செங்கல், மணல் எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களும், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களும் நிச்சயமா நல்ல லாபத்தை ஈட்டுவாங்கன்னே சொல்லலாம். ஏன் அஷ்டம சனி இருக்கும்போது எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். ஏன் அப்படின்னா பணபரம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துலதான் குரு மறைகிறார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப அளவில்லாத பணம் பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும். அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாதங்கள்ல ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஏற்படுற தாக்கங்கள். ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு குடியிருக்கிற வீட்டை புதுப்பிக்கிற யோகம் ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 4ல உள்ள சனி ஆட்சியா இருக்கு, கூட ராகுவோட இருக்கு. அது குரு பார்வையில இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படும். இதெல்லாம் இந்த குருவினால கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள். அதனால அஷ்டம குருவை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவையற்ற வம்பு வழக்குகள்ல நீங்க சிக்க கூடாது. அடுத்தவங்க விஷயத்துல அனாவசியமா நீங்க மூக்க நுழைக்க கூடாது, சிக்கல்ல மாட்ட வச்சிடும். அதனால இந்த அஷ்டம குரு நடக்கும்போது மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய விஷயத்திலையும் மற்றவங்களுடைய தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துல நிச்சயமா கூச்சல் குழப்பங்கள் உண்டு. விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடுகளை ரொம்ப உங்களுடைய மனசுக்குள்ளார எடுத்துட்டு போகாம அதை நீங்க கடந்து போறதுதான் நல்லது. குழந்தைகளுடைய கல்வியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய கல்வி மிகுந்த சிறப்பா இருக்கும். அதே சமயம் அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தா படிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்தாலே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கால் வலி, எலும்பு வலிகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு முதுகு வலியும் ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சளி தொல்லையும் வாயு தொல்லையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, அது விரயஸ்தலமா விளங்குறதுனால, அது
குரு பார்த்த சுப செலவுகள் உண்டு. உங்க குடும்பத்து உறுப்பினர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். அதற்காக நீங்க செலவு பண்ண வேண்டியது வரலாம். குரு பயிற்சி நாள்ல நீங்க குருவுக்குரிய பரிகார சங்கல்பத்தை மேற்கொள்றதும் மிகவும் நல்லதா இருக்கும். சொந்த தசாபுத்தி உள்ளவங்க இந்த அஷ்டம குருவை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கெடுதலான தசாபுத்தி உள்ளவங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். பரிகாரங்களை முறையா மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் தக்கோலத்துல உள்ள குரு தட்சிணாமூர்த்தி, கோவிந்தவாடியில உள்ள குரு தட்சிணாமூர்த்தி, குருவோட ஜீவசமாதிகள் இங்கெல்லாம் நீங்க போக போக அஷ்டம குருவுடைய தாக்கம் குறையும், நன்மைகள் பெருகும். நன்றி, வணக்கம்.